எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். பொதுவா இந்தியாவில் மட்டும்தான் பெண்கள் பின்தங்கி இருக்காங்க, பெண்களுக்கான சரியான மரியாதை கிடைப்பதில்லை, பெண்களை மட்டமா நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அங்க கூட பெண்களுக்கான மரியாதை ரொம்ப குறைவுதான். ஒரு ஆணுக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க அதை விட 10 மடங்கு ஏதாவது பெருசா பண்ணியிருந்தாதான் கிடைக்குது. அப்படித்தான் உலகம் முழுக்கவே இருக்கு. ஆண்கள் பெண்களை அடக்கி வைப்பதெல்லாம் இருக்கட்டும், பெண்கள் தங்களுடைய சக்தியை உணராமல் பின்தங்கி இருக்கிறதுக்கு இந்த 12 விஷயங்கள் தான் காரணம். பெண்ணை பின்னுக்கிழுக்கும் இந்த 12 விஷயங்களை இவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படின்னு ஹவ் உமன் ரைஸ் அப்படின்ற இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த 12 விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. சாலி எல்ஜிசன் அப்படின்றவங்க மார்க்கம் கோல்ட்ஸ்மித் அவர்களோடு சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. முக்கியமா எழுதினது சாலி எல்ஜிசன் அப்படின்ற இந்த பெண் எழுத்தாளர் தான். அதுல முதல் பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் வளராமல் இருப்பதற்கு காரணம் ஆண்கள் இல்ல, பெண்கள் தங்களுடைய முழு சக்தி என்ன அப்படின்றத இன்னும் உணராமல் இருப்பதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நாட் ரெகக்னைசிங் ஓன் ஸ்ட்ரென்த், தனது வலிமையை தானே உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது. ஒரு ஆணால ஏதாவது ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒன்று ப்ரொஃபஷனலா வெற்றி அடைய முடியும், தன்னுடைய இலக்குகளை அடைய முடியும், தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ப்ரொடெக்ஷனை வழங்க முடியும். ஆனால் ஒரு குவாலிட்டியான குடும்பத்தை, ஒரு அழகான குடும்பத்தை ஆண்களால உருவாக்க முடியாது. ஆனா பெண்களால ப்ரொஃபஷனலாகவும் வெற்றி அடைய முடியும், அதே நேரத்துல ஒரு குவாலிட்டியான குடும்பத்தையும் கட்டமைக்க முடியும். 2 தண்டவாளத்திலையும் ஒரே நேரத்துல பெண்களால மட்டும்தான் பயணிக்க முடியும். ஒரு யானைக்கு எவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு அந்த யானைக்கு தெரியாது. அது யானை பாகன் சொல்வதையெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு தலையசைக்கும். அந்த மாதிரி தான் பொண்ணுங்களும் தங்களுடைய முழு சக்தியை உணர்றதே இல்லை. அந்த யானை பாகன் சொல்வதையெல்லாம் கேட்டுட்டு தலையை அசைச்சிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல உங்களுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்க உணர ஆரம்பிங்க. நீங்கள் நினைப்பதை விட அதிக வலிமையும் சக்தியும் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட், எக்ஸ்பெக்டிங் அதர்ஸ் டு ஸ்பான்டேனியஸ்லி நோட்டீஸ் அண்ட் அப்ரிஷியேட் யுவர் அச்சீவ்மெண்ட். நிறைய பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட சாதனைகளை மற்றவங்க தானாவே கவனிச்சு பாராட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. உங்களோட திறமை என்ன, உங்களோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத நீங்க தான் மற்றவங்க கிட்ட சொல்லணும், நீங்க தான் அதை வெளிப்படுத்தணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும், எனக்கு இதெல்லாம் நல்லா வருங்க, என்னால இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு தைரியமா பெண்கள் வெளியே சொல்றதே கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த கூட, அவங்களால சரளமா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த கூட அவங்க வெளியே சொல்ல தயங்குறாங்க. ஆத்தர் இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன் பாருங்களேன். சந்தோஷ் சுப்ரமணிய படத்துல கூட பிரகாஷ் ராஜோட மனைவி சூப்பரா பாடுவாங்க. ஆனா அவங்க பாடுவாங்க, அதுவும் இவ்வளோ நல்லா பாடுவாங்க அப்படின்றது அவங்களுடைய கணவர் பிரகாஷ் ராஜுக்கே தெரியாது. அவங்க அவ்வளோ நல்லா பாடுறத பார்த்து அவங்க கணவர் பிரகாஷ் ராஜ் பிரமிச்சு போயிடுவார். உங்களோட திறமைகளை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலைன்னா பரவாயில்ல, உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா உங்களுடைய கணவருக்கே உங்களோட திறமைகள் தெரியாமல் இருந்தா எப்படி? முதல்ல எனக்கு இதெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு உங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அதே மாதிரி நிறைய விஷயங்களை பெண்கள் முயற்சித்து பாருங்க. 3வது பாயிண்ட், பிலீவிங் தட் டேலண்ட் அலோன் இஸ் எனஃப் டு ஆட்டோமேட்டிக்கலி சக்சீட். சில பெண்கள் ஓரளவு தங்களுடைய பொட்டன்ஷியலை உணர்ந்திருப்பாங்க. நல்ல நிறுவனத்தில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், நல்ல வேலையும் பார்ப்பாங்க. ஆனாலும் திறமை மட்டுமே பத்தாது. நீங்க பார்த்த வேலைகளை நீங்க தான் மற்றவங்க கிட்ட ப்ரொமோட் பண்ணிக்கணும். திறமை இருந்தாலும் எனக்கு இந்த திறமையெல்லாம் இருக்குன்னு உங்களை நீங்களே அட்வர்டைஸ் பண்ணிக்கணும், உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். உங்களுக்காக யாரும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, உங்களை நீங்க தான் ப்ரொமோட் பண்ணிக்கணும். அடுத்த பாயிண்ட், முக்கியமா இந்திய பெண்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு பாயிண்ட், பிலீவிங் தட் த சோல் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு ப்ளீஸ் டு அதர்ஸ். அதாவது மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என் குறிக்கோள். பெரும்பாலான பெண்களோட குறிக்கோள் என்ன தெரியுமா? என்னோட அப்பா நல்லா இருக்கணும், என்னோட கணவன் நல்லா இருக்கணும், என்னோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான். பெண்களுக்கு அவங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தாலே போதும். அவங்களுக்குன்னு தனித்தனி சந்தோஷமே கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு மீ டைமே கிடையாது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச படத்தை போட்டு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி செய்றீங்களா? நீங்க பெருசாலாம் சாதிக்க வேணாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. மற்றவங்களோட சந்தோஷம் முக்கியம்தான், ஆனால் மற்றவங்களோட சந்தோஷம் மட்டுமே உங்களோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த பாயிண்ட், வேல்யூவிங் அதர்ஸ் பேஸ்ட் ஆன் ஹூ தே ஆர் வித்தவுட் worrying about how they treat oneself. அதாவது மற்றவங்க உங்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்றத பத்தி கவலைப்படாம அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்றத வச்சு அவங்கள நீங்க மதிக்க கூடாது. அவங்க யாரா இருக்கிறாங்கன்றத பொறுத்து அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கான மரியாதையை நீங்க கொடுக்கணும். 6வது பாயிண்ட்,
continually seeking new friendship instead of choosing and cultivating friendship that help in times of need. அதாவது ஆபத்துக்கு உதவக்கூடிய நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்காம மேலும் மேலும் புதிய நண்பர்கள் வட்டாரத்தை உருவாக்குவது. ஒரு ஆழமான நட்பு அப்படின்றது பெண்களுக்குள்ள இருக்கிறதே இல்லை. சில பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் தெரியும் அவ்வளோ பேர் தெரியும் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த தோழிகளோ தோழர்களோ ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடிய, உங்களுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தால் போதும். குவான்டிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லை, குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பையாவது உருவாக்கிக்கோங்க. முதல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பை நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுங்க. பிறகு அவங்களும் உங்களுக்கு நல்ல தோழியாகவோ தோழனாகவோ இருப்பாங்க. ஃபெயிலிங் டு பில்ட் a network of good friendship, அதாவது இப்போ உங்ககிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு இன்னும் நிறைய கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா அவங்க மூலமா இன்னும் உங்களோட நெட்வொர்க்கிங்கை டெவலப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கிங் அமையும் போது பெண்களாகவே இன்னும் மிகச்சிறந்த விஷயங்கள் பண்ண முடியும். ஆண்கள் நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் தொடங்கணும், 4 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸை தொடங்குறது இல்லை. இந்த மாதிரி பெண்கள் ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும். அடுத்த பாயிண்ட், பிலீவிங் தட் இட் இஸ் எனஃப் டு சிம்பிளி கம்ப்ளீட் த கிவன் டாஸ்க் பெர்ஃபெக்ட்லி வித்வுட் மூவிங் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் லெவல். சில பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போறோம்டா அப்படின்னு வருவாங்க, அவங்களோட வேலையை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அவங்க வந்த தடமும் இருக்காது, போன இடமும் தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த வேலைகளை மட்டுமே பார்க்காம நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க, முன்னேறணும்னு யோசிங்க, சில பொறுப்புகள் எடுத்துக்கோங்க. இதுவே போதும் நினைக்காதீங்க. Talking others' criticism and falls too seriously and believing one must complete work without those perceived flaws. சில பேர் உங்களை பத்தி மட்டம் தட்டி பேசுவாங்க, உங்களுடைய வேலையை குறை சொல்வாங்க. அதுல உண்மைக்குமே தப்பு இருக்கிறனால குறை சொல்றாங்களா, இல்லை நாம ஒரு பெண் அப்படின்றனாலே குறை சொல்றாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அவங்க சொல்ற குறைய மண்டையில ஏத்திக்கோங்க. மற்றவங்க குறை சொல்றாங்க அப்படிங்கிறனால உங்களை நீங்களே தாழ்வா நினைக்காதீங்க. அவங்க சொல்ற குறை சரியா இருந்ததுன்னா மாத்திக்கோங்க, அது தப்பா இருந்தது அப்படின்னா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க. எனக்கு தெரிந்த ஒரு பெண் கேம் டெவலப்பர் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு நல்ல கேம் டெவலப்பர் தான். ஆனால் அந்த பெண் கேம் டெவலப்பர் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு கேம் உருவாக்குனா கூட, உங்க ஹஸ்பண்ட் தானே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, உங்க ஹஸ்பண்டோட ஐடியா தானே இது அப்படின்னு அவங்கள மட்டம் தட்டுவாங்க. இதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு தட்டி விட்டு அடுத்தடுத்த கேமை டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட், ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைசிங் அதர்ஸ் அண்ட் புட்டிங் ஒன் செல்ஃப் இன் த பேக் சீட். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லா வரும், நீங்க தான் அதை பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் அதை வெளியே சொல்றதுக்கு கூச்சப்படுவீங்க. எனக்கு தெரிந்த ஒரு பெண் சூப்பரா ஆஃபீஸ்ல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுவாங்க, அவங்களால அதை ப்ரெசென்ட் பண்ணவும் முடியும். இருந்தாலும் அதை எப்படி பண்றதுன்னு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுப்பாங்களே தவிர அவங்க போய் அதை பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நிறைய பெண்கள் இருக்காங்க. எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு நான் தான் அதை பண்ணேன் அப்படின்ற கிரெடிட்டை வாங்கிக்க மறுத்துக்கிறாங்க. மற்றவங்களுக்காக சூப்பராக வேலை பார்ப்பாங்க, ஆனால் தனக்காக எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. இந்த ஒரு பழக்கத்தை மாற்றிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், டூ மச். எப்போதுமே பெண்கள் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. டூ மச் எமோஷன், டூ மச் வேர்ட்ஸ், டூ மச் ஒர்க். எதையும் அளவோட பண்ண கற்றுக்கோங்க, அது அன்பாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி. அடுத்த பாயிண்ட், டிஃபீட்டிங் ஒன் செல்ஃப் பை ரிப்பீட்டட்லி டுவெல்லிங் ஆன் ஓல்ட் பெயின்ஃபுல் மெமரிஸ். உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு தவறுனால நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்புறது. ஒரே ஒரு தடவை நீங்கள் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டா திரும்ப நம்மளால் சைக்கிளவே ஓட்ட முடியாது. ஒரே ஒரு தடவை நீங்கள் வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்துட்டா திரும்ப நம்மளால் வண்டியை ஓட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கடந்த கால தவறுகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க. இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் எவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? சைக்கிள் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறதெல்லாம் சாதாரண விஷயங்க. எவ்வளோ பெண்கள் என்னென்னமோ சாதனையெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம், அதெல்லாம் ஈஸியாகவே பண்ணிட முடியும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கடந்த கால தவறுகளை நினச்சி வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்காதீங்க. ஒரு தடவை நீங்கள் பண்ண தப்புனால ஒன்றும் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுறது கிடையாது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் பெண்களை பின்னுக்கு இழுக்கக்கூடிய 12 விஷயங்கள். இதை தான் ஆசிரியர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. நேரம் கருதி அது எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல. வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக மாறுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் சேர்ந்து நம்ம சேனல் மெம்பராக மாறிட்டீங்கன்னா மெம்பர்ஸ்க்குன்னு பிரத்யேகமான வீடியோக்கள், ஜூம் மீட்டிங்லாம் நடக்கும், அதில் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போது இந்த 12 விஷயங்களையும் ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதிக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எத்தனை தவறுகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க, இதெல்லாம் எப்போ மாற்றிக்க போகிறீங்க, எப்படி மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னு யோசிங்க. பெண்கள் கணவனுக்காக வாழணும், பிறகு குழந்தைகளுக்காக வாழணும் அப்படின்ற காலமெல்லாம் எப்போயோ அழிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பெண்களும் தங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். நீங்கள் உங்களோட திறமைகளை வளர்த்துட்டு அதன் மூலம் ஒரு வேலைக்கு போயோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ ஒரு சின்ன லாபத்தை, கொஞ்சம் சின்ன பணத்தை சம்பாதிச்சு ஒரு 5 ரூபா டெய்ரி மில்கை
உங்க குழந்தைக்கோ உங்க கணவனுக்கோ வாங்கி கொடுத்து பாருங்க. அதுல கிடைக்கக்கூடிய சுகமே தனிதான். இனி ஒவ்வொரு பெண்களும் உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கத்துக்கிட்டு உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க. உங்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய இந்த 12 விஷயங்களை தள்ளி வைங்க. இந்த 12 விஷயங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டு மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க போறாங்க. அதுல ஒரு பெண்களா நீங்களும் இருக்க வாழ்த்துக்கள். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்.